யாழில் முதலாக 150வது போலீஸ் தின நிகழ்வுகள் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. போலீஸ் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் சஞ்சீவ தர்மரட்ன தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது. யாழ் ஒல்லாந்தர் கோட்டை பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர கலந்து கொண்டார். இசை வாத்தியங்கள் முழங்க வரவேற்கப்பட்ட போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து உயிரிழந்த போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு 2 நிமிட அஞ்சலி செலுத்தப்பட்டதை தொடர்ந்து போலீஸ் அதிபர் போலீஸ் அதிரடி படையினர் மற்றும் பாடசாலை மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையினையும் ஏற்றுக்கொண்டார். இதன்போது வடமாகாணத்தில் சிறந்த சேவையாற்றிய போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கான சான்றிதழ்களையும் பரிசில்களையும் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர வழங்கி வைத்தார். பிரதேசத்தில் இருக்கின்ற பிரதி போலீஸ் மா அதிபர்கள் உட்பட வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரும் கூட அதனைத் தொடர்ந்து வடமாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் சரத்குமார் போலீஸ் மா அதிபருக்கு நினைவு சின்னம் வழங்கி வைத்தார். போலீஸ் திணைக்களம் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் யாழில் முதலாக போலீஸ் திணைக்களத்தின் தினம் நடைபெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதன்போது போலீஸ் தினத்தினை முன்னிட்டு பாடசாலை மட்டத்தில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன. மேலும் இந்நிகழ்வில் தரமைந்த புலமை பரிசில் பரீட்சையில் தேசிய மட்டத்தில் 3ஆம் இடத்தினையும் மாகாண மட்டத்தில் 2ஆம் இடத்தினையும் மாவட்ட மட்டத்தில் 1ஆம் இடத்தினையும் பெற்ற யாழ் இந்து கல்லூரி மாணவி உமா சங்கர் ஜெயனிக்கு பரிசில் வழங்கி வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் மத தலைவர்கள் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி கனகசுந்தரம் பிள்ளை மற்றும் யாழ் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட கட்டளை தளபதிகள், யாழ் மற்றும் மன்னார் மாவட்ட கடற்படை தளபதிகள், போலீஸ் உத்தியோகத்தர்கள், வடமாகாண சபை அவை தலைவர் CVK சிவஞானம், வடமாகாண சபை உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், பாடசாலை மாணவர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து யாழ் மாநகர சபை வளாகத்தில் கண்காட்சிகளும் இசை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. I'm